ஐயோ! இவ்ளோ துணி துவைக்க இருக்குன்னு நெனச்சா கஷ்டமா இருக்கு. துணி அவ்வளத்தையும் துவைச்ச பிறகு சந்தோஷமா இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அத மடிக்கணுமேன்னு நெனைக்கும்போது ஒரு கவலை வரும் பாருங்க. அப்படியே அவ்வளோ துணி எடுத்து ஒரு ரூம்ல கொண்டு போய் போட்டுற வேண்டியதும். வீட நல்லா பெருக்கிட்டு, வீட சுத்தமா தொடச்சு வச்சிருப்போம். அப்பாடி வீடே நீட்டா இருக்கும். அப்போதான் குட்டி போட்ட பூனை மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடப்பான். ஏண்டா நீ மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளாஸ் வரியாடா? எங்க வீட்ல என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. எனக்கு அது தேவையே இல்லடா. எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா கோச்சிங் குடுக்குறாங்க ஃப்ரீயாவே. அப்பப்ப அவங்க ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கோச்சிங் எடுத்துப்பேடா. ஏம்மா, இது என்னம்மா ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி வாசனை வருது? பேசாம சாப்பிடியா? அம்மா அம்மா ஏம்மா இன்னைக்கு வச்ச சாம்பார் சாதத்தை நாய்க்கு போட சொல்லி தந்தா? நேற்று வச்ச பிரியாணி எங்கம்மா அப்போ? அதானாடா இது? ஐயோ! சரி சமையல் முடிச்சுட்டு வெளியே வரலான்னு பார்த்தா பாத்திரம் கழுவணும். சரி பாத்திரம் அவ்வளோ திங்கள் வீட்டு வெளியே வரலான்னு பார்த்தா அப்பந்தான் எவனாவது டீ கேட்பான்.